நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தது தான். வயலில் வந்து தண்டுக்கீரையும் சிறுகீரையும் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாமே தண்டுக்கீரை வந்து இப்போ தான் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. நேத்திக்கு முருங்கைக்கீரை, இன்றைக்கி தண்டுக்கீரை, ஒரே கீரை வகையாக போகுதுன்னு சொல்லிட்டு எப்படியோ பறிக்க போனேன். சரி ஒரு 4 கீரையோடு பறிச்சிட்டேன். நாளைக்கு வந்து தண்டுக்கீரை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். சிறுகீரை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இலலாம் உதிர்ந்து நல்லா பெரிய செடியாகி போயிடுச்சு. அதோட விதையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நல்லா நசுக்கி தூவி விட்டேன்னா அடுத்து வந்து நல்லா அழகாக முளைய ஆரம்பிச்சிரும். அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய ரோஸ் செடியில் பார்த்திங்கன்னா 2 ரோஸ் பூ பூத்திருந்தது. இப்போ மழை சீசன்றதாலவே எல்லாம் அழகாக துளிர் விட்டு அழகாக தளிராக பூவெல்லாம் வைக்கிது. அடுத்து வந்து நான் வந்து மிளகா செடி வந்து எங்கள் அக்கா நட்டு வச்சுருக்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து மிளகா காய் வந்து நல்லாவே வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி கொஞ்சம் விட்டாலும் பழமாகிடும். பழமானதுக்கப்புறம் நம்ம எடுத்து காய வச்சு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் தான். அடுத்து வந்து என்னோடய கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, எங்களுது வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எங்களுது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். இந்த அயனி சக்கை வந்து சுகருக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்